Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கல்ல லொகேட் ஆகியிருக்க பாவை காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அப்ளிகேட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நாக்ல A கிரேடு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க 1998ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த காலேஜ் ஒவ்வொரு வெப்சைட்ல எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜோட கேம்பஸ் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஸோ அது மட்டும் இல்லாம இது முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பிஎஸ்சி நர்சிங்கும் எம்எஸ்சி நர்சிங்கும் நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 12th 45% மேல எடுத்திருக்கணும். மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி தாராளமா படிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம 12th சயின்ஸ் ரிலேட்டடான குரூப் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காலேஜ் ஒவ்வொரு வெப்சைட்ல எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க காலேஜ் டூனியால 4.0, 6ஆல 4.4, ஜஸ்டில 4.0 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம காலேஜோட கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மாடர்னைஸ்ட் லேப்ஸ், கெஃபெட்டேரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஹால், பிளே கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மந்த்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு நமக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெறும் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காலேஜில். ஸோ இங்கே வந்துட்டு ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோச்சிங் வந்துட்டு ரொம்ப தரமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காலேஜில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காலேஜ் இது முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை நான் கவர்மெண்ட் செக்டரில் போய் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அங்க போய் ஒர்க் பண்ணலாம். அங்கேயும் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இல்ல நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சேலரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 10 to 12 தருவாங்க. ஸோ இல்ல நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த கோர்ஸ்க்கு. ஸோ நீங்க அங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 90% அபவுட் பெஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ பேக்கேஜோட நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.